நெல்லை சூர்யா மருத்துவமனையில் நீரிழிவு மருத்துவ மையம் திறப்பு விழா நடைபெற்றது. திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு எதிரே பிரபல சூர்யா உயர்தர சிகிச்சைகளுக்கான மருத்துவமனை நவீன மருத்துவ வசதிகள் மற்றும் மருத்துவத்தில் சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களால் மருத்துவ பயனாளிகளுக்கு நல்ல முறையில் சிகிச்சை வழங்கி வருகிறது. சூர்யா மருத்துவமனையில் புதிதாக சூர்யா நீரிழிவு மருத்துவ மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்ட ஆளுநர் 20-11-12 மற்றும் பால பாக்யா குழும தலைவர் ஆறுமுகபாண்டியன் சிறப்பு மருத்துவ தொகுப்பை அறிமுகப்படுத்தி துவக்கி வைத்தார். நிகழ்வில் நீரிழிவு நோயின் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ரஃபீக் நீரிழிவு நோய் குறித்தும் அதை கட்டுப்படுத்துவது வராமல் பார்த்துக் கொள்வது பற்றி விளக்கினார். இந்நிகழ்வில் சூர்யா மருத்துவமனை ஆலோசகர்கள் குழுவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சூர்யா மருத்துவமனை திருநெல்வேலி மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவையை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு இன்று நெல்லை சூர்யா மருத்துவமனையில் நீரிழிவு நோய்க்கான சிறப்பு சிகிச்சை வழங்கப்பட இருக்கின்றது. அதற்கான பிரத்யேகமான ஒரு கிளினிக், மல்டி டிசிப்ளினரி கிளினிக் என்று ரோட்டரி தலைவர் திரு ஆறுமுகபாண்டியன் அவர்களால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு சூர்யா மருத்துவமனையால் ஒரு பிரத்யேகமான பேக்கேஜ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வருமுன் காப்போம் என்பது மிகச்சிறந்த ஒரு வழி. அதுபோல் சர்க்கரை நோய் வராமல் காப்பதற்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா என்பதை பரிசோதித்துக் கொள்ள அவருடைய இரத்தத்தில் சர்க்கரை அளவு 3 மாதம் என்ற சர்க்கரை இருந்தது என்பதை HbA1c அளவு, சிறுநீரக பாதிப்பு இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ள கிரியாட்டின் அளவு, அதுபோல் காலில் எது பாதிப்பு இருக்கிறதா டயபெட்டிக் ஃபுட் வைப்ரேஷன் மீட்டர், இவை அனைத்தையும் இன்று இந்த வருகின்ற மக்களுக்கு செய்யப்படுகின்றது மிக குறைந்த விலையில். அதுபோக சர்க்கரை நோய் நிபுணர்களால் மற்றும் டயட்டிஷியன் உணவு நிபுணர்களால் அவர்களுக்கு ஒரு விரிவான ஆலோசனையும் வழங்கப்பட இருக்கின்றது. இதையெல்லாம் நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு, தென் தமிழக மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமாக நாம் இதை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். சர்க்கரை நோய் குறித்து முன்பை விட அதிக மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கின்றது. ஆனால் அந்த விழிப்புணர்வு விஷயம் தெரிஞ்சிருக்கிறது, விழிப்புணர்வு என்று சொல்ல முடியாது, அதை பற்றி விஷயம் தெரிகிறது. ஆனால் தவறான சில விஷயங்களை அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆக ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் இனிப்பு சீனி தவிர்க்கலாம், ஆனால் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். இது ஒரு மக்களுக்கு இருக்கின்ற ஒரு இது. நாங்கள் சீனி போட்டு சாப்பிட மாட்டோம், அதே தான் சீனி போன்றதுதான் நாட்டு சர்க்கரையும் மற்ற கருப்பட்டி எல்லாம் இனிப்பு தான். அடுத்து உணவு முறையில் நாங்கள் அரிசியே சேர்க்க மாட்டோம், சப்பாத்தி கோதுமை தான் சேர்ப்போமாங்க. இது ஒரு தவறான முறை. அதாவது நம்முடைய உணவு பழக்கத்தில் கார்போஹைட்ரேட் மாவு பொருளை தவிர்க்க வேண்டும். அரிசியும் மாவு பொருள் தான், கோதுமையும் மாவு பொருள் தான். இவற்றை குறைக்க வேண்டும். காய்கறிகளை அதிகப்படுத்த வேண்டும், நவதானியங்களை அதிகப்படுத்த வேண்டும், பயிர் வகைகளை கூட்ட வேண்டும். இதுதான் முக்கியமானது. ஆக நான் வெஜிடேரியன், அது அசைவம் சாப்பிட்றவர்கள் அசைவத்தை முழுமையாக தவிர்க்க வேண்டாம். மீன் மிகச்சிறந்த உணவு, முட்டை சாப்பிடலாம், அது கறியும் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எண்ணெய் பயன்பாடு மிக குறைக்க வேண்டும், அதான் முக்கியம். எண்ணெய் அதான் சொல்லுவாங்க, உங்கள் ஆயிலில் குறைச்சா உங்கள் ஆயில் கூடும்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஆயில்னா என்னது, எந்த வகையான ஆயில்? 1 டீஸ்பூன் போதும் ஒரு குடும்பம், ஒருத்தருக்கு, ஒரு நபருக்கு. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 ஸ்பூனுக்கு மேலே எந்த ஆயிலுமே, நம்ம பயன்படுத்துகிற ஆயில் அதில் எது நல்ல ஆயில்னு கேட்பாங்க. நல்லெண்ணெய் சேர்க்கலாம், கடலை தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம், பாம் ஆயிலில் சேர்க்கலாம். திருப்பி அந்த ஆயிலை சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. ஆயில் அளவை குறைச்சிக்கணும், எண்ணெயோட அளவை குறைச்சிக்கணும். இதுதான் முக்கியமானது. ஆக நம்ம அவித்து சாப்பிட வேண்டும். எந்த விதமே ஒரே இதை ஒரு சிக்கனை எடுக்கிறீங்கன்னா சிக்கனை அவிச்சு சாப்பிட்டா அதில் உள்ள கலோரி குறையும். அதே சிக்கனை பொரிக்கும் போது அதனுடைய கலோரி அளவு கூடும், அதனால கெடுதல் கூடும். எதுவுமே காய்கறி சாப்பிடவும் சரி,
ஒரு காலிஃப்ளவர் இருக்குது, அதை ரோஸ்ட் மாதிரி சாப்பிட வேண்டாம், அதை வந்து அவிச்சு சாப்பிடலாம். இது ஒரு சிம்பிளான விஷயம். இது வந்து தவறான விழிப்புணர்வு, தவறான முறைகளை நாம் பின்பற்றாமல் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன வகையான சாப்பாடுகளை சாப்பிட வேண்டும் என்பதை நாம் மருத்துவரை அணுகியோ அல்லது டயட்டிஷியன் அணுகியோ நாம் சாப்பிட வேண்டும். அடுத்து மருத்துவர் அனுமதி இல்லாமல் சுயமாக மாத்திரை சாப்பிடுவது. எங்கள் அப்பாவுக்கு இந்த மாத்திரை இருந்தது, கிளினிக்ஸ் ஒரு மாத்திரை போட்டார், எனக்கு சுகர் அந்த மாத்திரை போட்டாங்க கூடாது. ஒவ்வொருத்தருடைய வயதுக்கு ஒவ்வொருடைய இணை துணை நோய்களுக்கு ஏற்ப அந்த மருத்துவ முறைகள் மாறும். அடுத்து இன்சுலின் எடுத்தால் காலம் ஃபுல்லாக இன்சுலின் எடுக்காமல், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் வருவாங்க, ஒரு அட்மிட் ஆகிடுவாங்க, அதுக்கு இன்சுலின் போடுவாங்க. இன்சுலின் பயன்பாடு தற்காலிகமானது தான். இன்சுலின் எடுத்தால் லைஃப் லாங் எடுக்க வேண்டும், வாழ்க்கை ஃபுல்லாக எடுக்க வேண்டும் என்பது கிடையாது. இன்சுலின் எடுத்துக்கிட்டு ஏதாவது நம்மளுடைய ஒரு நோய்க்காக இன்சுலின் எடுக்கலாம், அது ஆப்ரேஷன் மூலமாக எடுக்கலாம், அதுக்கப்புறம் தான் இன்சுலின் விடலாம். இதுதான் முக்கியமானது. அப்புறம் நீரிழிவு நோயால் மிக மிக முக்கியமானதுன்னா, நீரிழிவு நோய் வந்து எங்களுக்கு வந்து 300 சுகர் வந்து எனக்கு ஒன்றுமே செய்யலையாமாங்க. அந்த 300 சுகர் தான் ஒன்றும் பண்ணாது. நாள்பட்டு 300 சுகர் இருக்கும் பொழுது அது கண்ணை பாதிக்கும், சிறுநீரகத்தை பாதிக்கும், கால் பாதத்தை பாதிக்கும், இதயத்தை பாதிக்கும், எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். ஆகவே நாம் வந்து சர்க்கரை வியாதியை முன்னரே கண்டுபிடிக்க வேண்டும், வந்த சர்க்கரை வியாதியை கட்டுக்குள் வைக்க வேண்டும். சர்க்கரை வியாதியால் ஏற்படக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ், அதனால் ஏற்படுகின்ற மற்ற உறுப்புகளுக்கு வரக்கூடிய நோய்களை முன்னரே கண்டறிந்து தக்க முறையில் நாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்மளோட சீனியர் கன்சல்டன்ட் சார் முகமது ரஃபீக் சார் சொன்னபடி நாம் வந்து இந்த சர்க்கரை நோய் கிளினிக்கை ஓப்பன் பண்ணதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 9ல் ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது. அதுமாதிரி இந்தியா வந்து உலகத்தில் சர்க்கரை நோயில் 2வது இடம் வந்து அடைஞ்சிருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கிளினிக். இந்த சர்க்கரை நோய் உடலில் எவ்வளோ இருக்குதுங்கிற பார்க்குறதுக்கும், அது வந்து ரத்தத்தில் மட்டும் இல்லாமல் சார் சொன்ன மாதிரி சிறுநீரகத்தில், அப்புறம் கொழுப்பு எவ்வளோ இருக்குது என்ன எல்லாம் சேர்ந்து பார்த்தா தான் அவங்க டாக்டருக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அதுக்கான இதுதான் ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒன்று இந்த கிளினிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேக்கேஜ் இப்போ அது மாதிரி ஒரு சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு அவங்க வந்து என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், என்னென்ன சாப்பாடணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த கிளினிக்கில் வந்து அறிஞ்சிக்கலாம். ஒருவேளை நாள்பட்ட சர்க்கரை நோய் அதனால் வரும் பக்க விளைவுகள், ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்துடுச்சு, அவங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம மருத்துவமனையில் அதுக்கான வசதிகள் இருக்குது. ஹார்ட் சொன்னார், கார்டியாக் ப்ராப்ளம் வந்துருக்குன்னா கூட அதில் கார்டியாக் ப்ராப்ளத்துக்கான தேவையான அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டி சொன்ன மாதிரி கேத்லாப்பில் அட்வான்ஸ்டு கேத்லாப், அதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்குது. அதர் காம்ப்ளிகேஷன், ஒரு நாள்பட்ட புண், அந்த மாதிரி டயாபெட்டிக் புண், இதுக்கு பேர் போடியாட்டிக்ஸ்மாங்க. ஸோ அதுக்குள்ளே டாக்டர்ஸும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகளும் நம்ம மருத்துவமனையில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ அது போக மருத்துவர்கள் 24 மணி நேரமும் தீவிர சிகிச்சை பிரிவுலையும் சரி, அவசர சிகிச்சை பிரிவுலையும் சரி 24 மணி நேரமும் நம்மளது தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ நோய் வந்ததை பற்றியும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. நோய் வராமல் இருக்கிறதுக்கான முயற்சியும் நாங்கள் தொடங்கியிருக்கோங்கிறத தெரிவிச்சுக்கொள்கிறேன்.